गोपिणे गारुडशैलमध्ये कृपावतात् कल्पितसन्निधानं लक्ष्म्यासमालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये नमो वंशलगोपाय रङ्गनाथप्रतिष्ठितं श्रीरङ्गवीरवेदान्ताने रङ्गनारायणो तथा नमः सर्वेभ्यः स्वागतं च பழைய சந்தேகம் இருக்கா போயிடுவோம் இல்ல धातु शब्द பார்க்கணும் धातु शब्दம் ऋकारांत शब्द சொல்லுது அத धातु ஏகவச்சன धातु தான் धातु சு அப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி இது வந்துரும் இது சோம நம சகாயனால லுக் வந்ததை வந்து धातु இருக்கும் அதுக்கப்புறம் அனங்க வந்து கேட்க கிடையாது அதுக்கப்புறம் லுக் அடைஞ்சிடும் லுக் அடைஞ்சா பிரத்யேகம் கிடையாது அதனால அனங்க வஸ்து பிரசக்தியில ஏகவச்சனம் धातु நமுலிங்கத்துல धातु தான் ஏகவச்சனம் धातु धातृणी धातृनि ये धातः विशेषம் அப்படின்னு இருக்கும் பிரத்யேகமானது அனித்தியத்துவம் பிரத்யேக அனித்தியத்துவம் சொல்லிட்டு பசு இருக்க மாதிரி வச்சுட்டா அப்ப என்ன ஆகும் தாத்து இருக்கு ஒரு இருக்கும் இருக்கு குணம் வந்தா என்ன ஆகும் அருன்னு வரும் அப்படின்னு ஆகும் அப்ப करवसाने ये दातः ஒரு ரூபம் ये दातः ஒரு ரூபம் அடியா षष्ठी बहुवचन आम அப்புறம் ராமி தேகம் இட்டு கட்டாரி இட்டு ராத்திரி ஆம் இருக்கும் இட்டு ஆம் இருக்கும் அப்புறம் நாமி தீர்க்கம் வந்தா ராத்திரு நாம் தீர்க்கம் உபதா தீர்க்கம் நாமே அங்கஸ்தி தீர்க்கம் உபதா தீர்க்கம் இல்ல நாமே அங்கஸ்தி தீர்க்கம் நாம் அதுக்கப்புறம் நஷ்டம் வந்து அட்டுப்பாங்க கிடையாது வராது இல்ல இல்ல ரிவர்நாத் பரஸ்ய நத்தம் வாச்சியம் வார்த்திகம் ரேங்கிறது ரேப்பண்டியே வேகமும் ஷகாருக்கு வந்து ரஷாபியனும் சமான பதே வரும் இங்க ரிவர்நாத் இருக்கு அப்போ ரிவர்நாத் பரஸ்ய நத்தம் வாச்சியம் வார்த்திகம் சொன்ன பார்த்தேன் வார்த்திகம் அடியா அது வந்து தாத்ருனா அப்படின்னு வச்சுருப்போம்
கும்பத்தான் வரைச்சு புள்ளிங்க மாதிரி வரைச்சு அப்படி வராத பட்சத்துல காற்று ஆ அப்படின்னு இருக்குது. விமர்சிதா சிந்தா பூர்வ என்ன அப்படின்னு சுண்ணு வரலாம். அது மூவாதிக்கு சுடாகமா அதே சுட்டாகமா வந்துட்டு அதே ரூபம். அப்போ 2 ரூபத்துக்கு பேதம் கிடையாது. இதுல தாத்ருநாம் இடத்துல கும்பத் பாவனையும் தாத்ருநாம் தான். நமுசரிக்கத்தோட தாத்ரு தான். அங்கேயும் என்ன பார்க்கணும், நுமசிரனால நுமாகமம் வரலாம். அந்த நுமாகமத்தை தடுத்துட்டு யுடாகமே வந்துடுது. வந்துச்சுன்னா தாத்ருநாம் அப்படின்னு ஒரே ரூபம் தான். அதனால 2 இது உண்டு. ஆனா ரூபம் ஒண்ணுதான். 2 கும்பத்பாவம் உண்டு. ஆனா ரூபம் தாத்ருநான்றது ஒரே ரூபம். அதாவது ஒன்னே கொடுத்துட்டேன். சரி அதே புரியுது. ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இது நபும்சகலிங்க பாஷித பும்ஸ்கஹான்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியன் பாஷித பும்ஸ்கஹ திகந்தகன்னு போட்டிருக்கு. சத்தம் தாத்துன்னா உண்டு பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். உண்டு பண்றது, உண்டு பண்ணுபவன் 3 நிகழ்ச்சி வரும்ல. இருக்கும். இந்த தாத்து சத்தம் உண்டானா உண்டு. அப்போ புள்ளிங்கத்தை சொல்லிருக்கிறதுனால இந்த தாத்து சத்தம் புள்ளிங்கத்தை விட்டு இருக்கிறதுனால அது பாஷத்தை விட்டு வரும். இந்த தாத்து சத்தம் தாத்து சத்தம் புரியல. இன்னொரு சொல்லுங்க. புரியல அடியன். இப்ப தாத்து சத்தம் சரி. இந்த தாத்து சத்தம் புள்ளிங்கத்தை உண்டா இல்லையா, இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா உண்டு பண்ணுபவன் அது வந்து ஒரு தாத்து புள்ளிங்கத்தை வரும். அப்போ அது இந்த சத்தம் இருக்கிறதுனால பாட்டு புத்தகத்தோன சத்தம் புள்ளிங்க பாட்டு சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்குவோம். புள்ளிங்க சொல்லப்பட்ட சத்தமா இதுன்னு பார்க்கணும். இதே சத்தம் புள்ளிங்க இருக்கு. பண்ணுவது ரெண்டுமே ஒரே ரெண்டு பேரும் கிடையாது. அதான் புரியுது புரியுது. ஏவம் ஞாத்ராதயா இது ஞாத்ரு அறிபவன் அறிபவது அறியப்படுவது அறிபவன் அறிபவல் அறியப்படுகிறது. அதே மாதிரி அர்த்தமும் அதுதான். ஞாத்ரு அதே மாதிரி சொல்லிக்க வேண்டியது. ஏவம் ஞாத்ராதயா அடுத்தது இது வந்து நியமம் சொல்றது. கிரஸ்வம் விதிக்கிறேன். அந்த கிரஸ்வமானது ஆதிஷ்யமான விதிக்கப்படுகிற அர்த்தம். ஆதிஷ்யமான சொல்லப்பட்ட விதிக்கப்படுகிற கிரஸ்வம் விதிக்கப்படுகிற இடத்துல அதே இருக்குள்ள ஏச்சா ஏச்சுக்கு கிரஸ்வம் விதித்தால் அப்ப இக்குதான் வரும். ஏச்சுக்கு கிரஸ்வமானது வந்தால் அந்த ஏச்சு கிரஸ்வம்ன்றது எது வரும்னா இக்குக்கு தான் கிரஸ்வம் வரும். இதுக்கு வராது, வேற எதுவும் வராதுன்னு அர்த்தம். ஏச்சுக்கு கிரஸ்வம் என்றால் கிரஸ்வம் எழுத்து என்னவா இருக்கும்? எது இருந்தாலும் இதுதான் கிரஸ்வம் எழுத்தாங்க. பொதுவாக என்ன ஐந்து ஏவோ ஏவோ ஐயோ இருக்கு. இப்போ இதுதான் தீர்மா போறதுனால இதுக்கு கிரஸ்வமே கிடையாது, வரப்போறது இல்லை. ஏத்துக்கு வருதுன்னா ஏக்கு கிரஸ்வம் எழுத்து கிடையாது. ஏன்னா ஏ ஏ ஓ ஐ அவங்க தீர்க்கத்தான் சம்ஸ்கிருதத்துல ஏ ஓ ஐ அது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏ ஓ கிரஸ்வமான சம்ஸ்கிருதத்துல கிடையாது. இந்த ஏத்துக்கு ஏ ஓ ஐ அவங்க தீர்க்க எழுத்தான் இருக்கிறதுனால கிரஸ்வம் விதிக்கிறது கிரஸ்வம் வந்து சக்தி இல்லை. அப்ப என்ன
அப்படின்றது போறோம். அதே மாதிரி போவும் ஆகும் அப்ப இது அந்த ஆயி ஆகும் ரெண்டுதான் சம்யுக்தாக எழுத்த சொல்றோம். இதுக்கு ரசம் எழுத்து தனியா கிடையாது. இப்போ ரசம் வரணும் இதுக்குள்ளதான் ரசம் எழுத்துக்கிறது. அப்ப அந்த ரசம் எழுத்து தான் வரணும். அப்போ இந்த ஆவை நிவர்த்தி பண்ணதுக்கோசம் இந்த சூத்திரம் ஆ கிடையாதுன்னு சொல்றதுக்கோசரம் இந்த சூத்திரம் ஆ நிவர்த்தி அர்த்தம். ஏற்றி ரசம் வைத்தா எங்க வைத்தாலும் அந்த ரசமானது தான் இருக்கும், வேற எதுவும் கிடையாது. வேற எதுனா இருக்கு ஆ தான் மீதி இருக்கு, ஆ வராதுன்னு அர்த்தம். ஏற்றி குதிக்கிற ரசமானது இக்கா தான் வரும். இக்கு எழுத்து எது இருக்கோ அதான் ரசமா வரும்னு அர்த்தம். ஓகேவா? ஆதித்யமானேஷு ரசமா இருக்கிற விதிக்கப்பட்ட ஆதேசம் இருக்க அதுவானது அவைகளுக்குள்ள வராது. அப்போ எது வரும்னா அது காரசாமியாக எது ஒன்றா இருக்கோ அது வரணும். உதாரணம் பிரத்யு பிரகிருஷ்டேன ஜோ சொர்க்கம் அர்த்தம், ஜோகுன்னு சொர்க்கம் அர்த்தம். அப்போ பிரத்யோ பிரத்யூன்னு இருக்கு சமுதிரிகத்துல ஏதை கிரத்வா தேசைனால பிரத்யமானது ஓக்கு என்ன வரும் ஆபத்தி ஊதா ஓ. அப்ப ஆ கிடையாது, ஆ இப்ப ஆ வரான்னு சொல்லியாச்சு. ஏன் ஆ நிவர்த்தி பண்ணிட்டேன். அப்போ மீது ஊ அந்த ஓக்கு பதிலா ஊ வந்துடும். அப்போ பிரத்யூ பிளஸ் சூ இருக்கும். அதான் சோமோ நமஸ்தகா சூக்கு லோகம் பிரத்யூ. ஓகேவா? பிரத்யோ கசு ஏதை கிரஸ்வாது என்னென்ன ஏதை கிரஸ்வம் இருக்கிற இதுதான் இக்கு வரைக்கும் வருவோம். கிரஸ்வத்துக்கு இக்கு வரைக்கும் சொல்றேன். அப்ப இக்கு வரைக்கும் ஆ ஊ சேர்ந்தா ஓன்றது. அப்ப இக்குல ஆண்டு இக்குல இல்லைன்னா யா வராது, ஊதான் இக்குல இருக்கு, ஊ வந்துடும். அப்போ பிரத்யூ ஊ டூ பிரத்யூ டூன்னு ஆயிடும். அப்போ இந்த ஷூக்கு சோபா நமஸ்தகாரனால ஷூக்கு லோகம் பிரத்யூ அதே ரூபம். ஓகே புரியுது. இப்போ பிரத்யூன்னு போட்டாலும் சொர்க்கம் தானா அடியன்? பிரத்யூன்னு சொன்னாலும் சொர்க்கம் தானா? பிரத்யூன்னு சொன்னாலும் சொர்க்கம் தானா? சொர்க்கம் தான். தியூன்னு சொன்னாலும் சொர்க்கம் தான். சரி சரி. வசதியான சொர்க்கம்னு அர்த்தம். சரி. பிரகிருஷ்டா தியோ சொன்னா. இப்போ இங்க ஆனா இதுக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தம் அது பால்ய புத்தகத்துல இருந்தாலும் புள்ளிகிட்ட இருக்கு. ஆனா இது பால்ய புத்தகத்துவம் கிடையாதுன்ட்டு அந்த பிரத்யோக சப்தம் இதுல ஜனார்தன் சுவாமி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. இப்ப ஒரே அர்த்தம் இருந்தாலும் ஆனா யுக்காராந்தமா இருக்கு. அத பாட வேற இருக்கு. அதனால பாழ புத்தகத்துவம் கிடையாது. அதனால இங்க
கிடையாதுன்னு ஒரு பட்சம். கும்பத்பாவம் வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா சில பேர் சொல்ல இது ஊவா மாறி இருக்கு, அதனால அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. ஆனா சொல்ற இந்த சொல்லியிருக்கேன் சப்தம் ரெண்டும் ஒரே இருந்தாலும் இது ஓதந்தம் இது உகாராந்தம், அதனால ரூப பேதமானது கிடையாது. பிரத்யூ சப்தம் வாரி சப்தம் வந்து அடியன் பிரத்யூ பிரத்யூனி பிரத்யூனி வாரி வாரினி வாரினி மாதிரி. அதே மாதிரிதான் பிரரி சப்தம், இது ஊருக்கு உதாரணம், ஏசுல ஏக்கு உதாரணம். பிரகிஷ்டா ரை சப்தம் இருக்கேன் செல்வம், நமக்கு இருக்கிற ரைக்கு ஐ இருக்க, இது ரசம் வந்தால் என்ன வரும்? ஐ ஆ பிரச்சீதா ஏ ஏ ஈ பிளஸ் ஐ. அப்ப ஏக்கு ரசம் வருதுன்னா இக்குதான் வரும், இக்குற ஆ கிடையாது, அப்ப ஈதான் வரும். அப்போ பரி சத்தமா இருக்கும் சொல்லிட்டு. பிரகிஷ்டா ரை செல்வம், பிரகிஷ்டமான வசதியான செல்வம். நமஸ்தே சொல்லிட்டு வரணும். நமஸ்தே நீங்க அது வஸ்துவா இருந்தால் பரி அப்படின்னு சொல்லணும். பரி இந்த இடத்துலயும் வசதியான செல்வம்னு அர்த்தம். இதே வந்து இந்த இடத்துல ரைல ரீயா மாதிரி இருக்கு, அதான் சொல்லியிருக்கேன் ஏகதான் அனன்யவத்து அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் மாதிரி இருக்கிறதுனால அது வேறையே ஆகாது அப்படின்னு அர்த்தம். பரி சப்தம், பரி பசு பசுக்கு லோகம், பரி பரினி பரினி அப்படி வாரி சப்தம் வரா. இப்ப இந்த இடத்த வந்து நான் சொல்றேன் பரி பிளஸ் ரசம் இருக்குன்னா பரித்யாம் அப்படின்னு இருக்கு. ராயோ ஹரி, இது ராயோ ஹரி ஒரு சூத்திரம் இருக்கு பார்த்தோம். ரை சப்தத்துக்கு ஆத்துமான விதிக்கிறேன், ரைக்கு ஆத்துமான விதிக்கிறேன். இப்ப இந்த ஈக்கு ஆத்தம் வந்தா அதான் என்ன சொல்லிக்கிறேன், ரைக்கு தான் ஆத்தம் வதிக்கிறேன். இப்ப இங்க ரீயா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டா ஏகதேசத்துக்கு தான் அனன்யவத்து கொஞ்சம் மாறி இருக்கு, அது வேற ஆகாது. ஏகதேசத்துக்கு தான் அனன்யவத்துன்னு ஒரு நியாயம், ஒரு பரிபாட்டியம். என்னன்னா ஒரு நாய்க்கு சின்னே பிச்சே அஸ்வகா நான் கர்த்தபா, ஒரு நாய்க்கு வால் வண்டி வெட்டிட்டோம், வால் வெட்டினால நாய் குதிரை ஆகாது கழுதி ஆகாது. அதாவது பிரரைங்கிற சப்தத்தை ஐய ரீயா மாறி இருக்கும், இப்போ பரின்னு ஆயிடுச்சு. இப்போ ரீகாராந்தமா இருக்கிறதுனால இது வேற அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் அது கொஞ்சம் மாறினால அது வேறையே ஆகாது அப்படின்னு வச்சுட்டு இந்த ரைக்கு சொன்ன ஆத்துமானது ரீக்கும் வருது அப்படின்னு வச்சுட்டு ரீக்கு ஆத்தம் வந்தா ரீ போயிட்டு ஆ வந்துடும். அவன் பராபியா அப்படின்னு ரூபமாக ஆரம்பிச்சு அது விஷயம் சொல்லியிருக்கேன். ஏகதேச விகிதம் அனன்யவது, ஏகதேசம்னா கொஞ்சம் உண்டி விகிதம் மாறுபட்டு இருக்கிறது அனன்யவத்து, அந்நியவத்து அது வேற ஒன்றாக ஆகாது அப்படின்ற அர்த்தத்தை வச்சுட்டு பராபியா அப்படின்னு ரூபமாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? புரியுதா? நடத்துவான் புரியுது சார். அந்த இது முதல்ல சொல்லுங்க, அந்த கர்தபா நான் அந்த இது சொன்னேன் ஒரு அது நல்லா இருந்தது அந்த நியாயம். சின்னே புச்சே வாழை கீழே புச்சே கீழே புச்சே சின்னம் சின்னம் வெட்டுறது சின்னம் சின்ன புச்சே ரைட் சின்னே புச்சே அஸ்வஹா நான் கர்த்தபா, அது அஸ்வமாவும் ஆயிடாது கர்த்தபாவும் ஆயிடாது. வாழை வெட்டினால கொஞ்ச நாள் இருக்காது.
ந கர்த்தபா ந அஸ்வஹா ந கர்த்தபா சாயவ அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மாறினால அது வேற ஒன்றும் ஆயிடாது, அதேதான் அப்படின்ற வச்சு ரைட் சொன்ன ஆத்துமானது ராஜோ ஹலி அப்படி சொன்ன ஆத்துமானது இந்த பராபியா அப்படின்னு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஒரு ஓதம் இருக்கு அப்படிதான். இந்த ஐகாராந்தம் இக்காராந்தமா இருக்கு, அதனால பாஷ புத்தகத்துவம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பட்சம் இதுக்கு பாஷ புத்தகத்துவம் சொல்லலை. சில பேர் ஏகதேவத்தை வச்சு சொல்லலான்னு ஒரு பட்சம் இருக்கு. ரெண்டுமே வியாக்கியானத்துல இருக்கு. ஆனா சூத்திர பிரகாரம் புக்ல இது ஐகாராந்தம், இது இகாராந்தம். புள்ளிங்க ரை சப்தம் புள்ளிங்கத்துல ஐகாராந்தம், சமுதிரிங்கத்துல இகாராந்தம். அப்ப பேதம் இருக்கிறதுனால பாஷ புத்தகத்துவம் கிடையாது, அதனால கும்பத்துவம் வராதுன்னு ஒரு பக்கம். பரீனா அதேதான் பரி சப்தம். அதே மாதிரி ஓகாராந்தம் ஐகாராந்தம் ஔகாராந்தம் சுனவ் நவ் சப்தத்துக்கு வருது. ஏகார ஏகத்துக்கு ஏவோ அவுக்கு சொல்ற நவனா படகு சொல்றது. சுனவ் அந்த சுன அவுகாரத்துக்கு ஏகை ரசம் வந்தா அவுக்கு ஊதா வரும். சுனு சு அதுக்கு டூக்கு லோகம் சுனு சுனு சுனுனி சுனுனி அதேதான் இருக்கும். சேம் அதேதான் இங்கேயும். அங்க புள்ளியது அவகாராந்தம், இந்த அவகாராந்தமா இருக்குன்னு பாஷ புத்தகத்துவம் கிடையாது, அதனால கும்பத்துவமானது கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாமே வாரி சப்தத்தை இருக்கும். இருக்கா இந்த சூத்திரம் உபயோகிக்காம ரசோ நபும்சகே பிராதிபதிகத்தை உபயோகிச்சு கூட இந்த சுனு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரலாம் இல்லையா அடியன்? இப்போ சுனு பிளஸ் இசு போட்டுட்டு ரஸ்வ நபும்சகே பிராதிபதிகசிய போட்டு ரஸ்வாதேசம் கொண்டு வரலாம் அடியன்? அதுதான் சொன்னேன். அங்க சொன்னீங்கன்னா போராட்டா இப்போ வாரினி அப்படி இடத்துல விசாரண ஞான பல சப்தத்துல அங்க பகுவச்சனத்துல வந்துடும். பகுவச்சனத்துல அதே ரசம் பாதிக்கிறது நான் வரப்போறது ரசம் வரப்போறது நம்ம இது அர்த்தம் டயட்டான அந்த ரசம் எதுக்கு வந்து தெரியும். இப்போ ரசம் வரத ரசம் வருது. அந்த ரசம் ஏக்கு வர ரசம் என்ன இது ரசம். இப்ப ஆயி ஊருல இந்த ஏக்குக்கு தவுக்கு எது வருதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அந்த நியமம் பண்ணதான் சொல்றோம். புரியுது. இதுதான் ஏ இருக்கிறதுனால இப்ப ஏக்கு ரசம் தனி எழுத்து கிடையாது. ஏக்கு தனி எழுத்து கிடையாது. அது பிரச்சனை என்னன்னா ரெண்டு இப்ப ஆ வருமா ஈ வருமா. அதே மாதிரி ஓக்கு போட்டுட்டார் ஓவா இருக்கு. அப்ப ஆவும் ரசம் தான் ஊ ரசம் தான். இப்ப ஆவுமா சந்தேகம் என்ன சூத்திரம் ரசம் பிராதிபதிக்கிறதுனால ரசம் வரப்போறது. அந்த ரசம்
ஏற்றிக்கிறதுனால இக்கு தான் வந்து சொன்னதுனால இந்த இது வராது. அப்ப ஏ தான் வரும், ஐ தான் வரும், ஓக்கு ஊதா வரும், ஆவுக்கு ஊதா வரும்ன்ற நியம சூத்திரம் தான் சொன்ன முதல்ல நியம சூத்திரம் அது. அது ஏற்ற கிரஸ்வம் கிரஸ்வம் வருது. அந்த கிரஸ்வம் எது வருதுன்ற நியம சூத்திரம் தான் இந்த நியம சூத்திரம். அந்த கிரஸ்வம் ஏற்ற கிரஸ்வம் அவுக்கு கிரஸ்வம் விதிக்கிறது கிரஸ்வம் பிராதிபதிக சூத்திரனால கிரஸ்வம் விதிக்கிறார். அந்த கிரஸ்வம் எது வர கிரஸ்வம் வருது சந்தேகம் வரைச்சு அந்த ஆவை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறது வரப்போதுன்ற ஆவை நிவர்த்தி கோசம் இந்த சூத்திரம் வருது. ஈதான் வரப்போது ஊதான் வரப்போது சூத்திரம் தான் இந்த சூத்திரம். அந்த அந்த கிரஸ்வத்தை சூத்திரம் நியம சூத்திரம் வச்சுக்கோங்க. நியமம் பண்றது இந்த சூத்திரம் நியம சூத்திரம். ஓகேவா? புரியுது தெரியும். அதோட நம்மளுக்கு நமுசலிங்க அதந்த புள்ளிங்க நமுசலிங்கத்தை முடிச்சு இதுவே அலந்தம் நடக்கும். வேற சந்தேகம் தான் கேளுப்போம். அலந்து பார்க்கலாமா? அந்த அடுத்தது அந்த லோபம் லுக்கு நான் லுமத்தான் அந்த எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் ஒரு தடவை சொல்லிடுங்க. லோபம் வந்து பிரத்யேக லோபே பிரத்யேக லட்சணம்னு இருக்கும் இல்லையா? நனுமதாங்க தேவை. என்னன்னா லுக்கு ஸ்லோ லுக்கு இது மூணு லுமந்தாகான்னு பேரு. அது சொல்லணும் நனுமதாங்க சொன்னால இந்த லுக்கு ஸ்லோ லுக்கு அப்படி வந்து இந்த சொல்லி சூத்திரத்தினால லுக்கு சொல்லி லுக்கு வந்தாலோ ஷூன்னு வந்தாலோ லுக்குன்னு வந்தாலோ அதுவும் லுமந்தாங்க. இதுக்கு பிரத்யேக லட்சணம் கிடையாது, இது வராது. நனுமதாங்க சொல்றதுனால லுமதாக லுமந்தா லுமதாக வந்ததுன்னா அது பிரத்யேக லட்சணம் அப்படின்னு. இதுக்கு ஏன் பிரத்யேக லட்சணம் இருக்கு? பிரத்யேக லோபே பிரத்யேக லட்சணம். பிரத்யேக லோபார்த்தி இருக்குன்னா திருப்பி பிரத்யேக லட்சணம் அதான் இருக்காம வச்சுட்டு காரியம் பண்ணாலும் ஒரு காரியம் பண்ணிக்கணும். அப்ப அந்த சூத்திரத்துக்கு இது அபாவம் மாதிரி அந்த பிரத்யேக லோபம் லோபம்னு சொன்னா திருப்பியும் அதை வச்சுட்டு காரியம் பண்ண முடியும். லுக்குன்னு சொல்லிட்டா அது காரியம் பண்ண முடியாது. சொல்லியிருப்பேன். அது வந்து இர்ரிவர்சிபிள், அது வந்து இர்ரிவர்சிபிள் வச்சுக்கணும். லுக்கு 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 அதெல்லாம் ஒரு தடவை போயாச்சுன்னா அவ்வளவுதான், மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி வர முடியாது. ரிவர்ஸ் பண்ணி வராது. பிரத்யேக லோபம் இதுல இன்னொன்னு அடியேன். இப்போ இந்த பிரத்யேக லோபம் இப்ப லோபம்னு சொன்னாக்கா அதர்சனம் லோபகான்னு இருக்கும் இல்லையோ? அதான் அதான் இப்ப இப்ப லுக்குன்னு சொன்னாலும் அதர்சனம் லுக்குன்னு அவர் சொல்லல. அவர் அதாவது இது தெரியாம இருக்கு ஆனா இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அவர். பிரத்யேக லுக்கு லுபகானால லுக்கடையினால லோபாடையில் தான் இருக்கும். இந்த இப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா இது பண்ணா இது வராது, அது தனி ஒரு நேம் வச்சு அதை சொல்லி நனுமதாங்கத்திய அதே நனுமதாங்க லுக் ஏதே சப்தை லோபான்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன். அப்படி வந்து லோபா மறைஞ்சு இருந்தா அதனால அந்த லுக்கு ஸ்லோ லுக்கு அப்படின்னு சொல்லி எங்க லோபம் வருதோ அந்த இடத்துல பிரத்யேக பண்ண முடியாது. இது பார்க்கலாமா? அதெந்த பாரு அலந்த புண்ணிய சத்தம் பார்த்துலாமா? பார்க்கலாம். நமக்கு அச்ச அந்தமாவுடைய புள்ளிங்க சப்தம் ஸ்ரீலிங்க சப்தம் நபுஸ்ரீலிங்க சப்தம் முடிஞ்சிருக்கு. இப்ப அல்ல அந்தமாவுடைய புள்ளிங்க சப்தம் நம்ம பார்க்க போறோம்.
முதல் சூத்திரம் ஓடா அஸ்ய டஹா ஸ்யாத் ஜலி பதாந்தே ச டகார் வந்து जल परमार्ग देवो पदांतवर्ग देवो जलि पदांते संतने को जल परमार्गालो तत्व वर्ते पदांत वंदालो तत्वमानது வருது ஜலோஜனியன ஜலி அனுவர்த்திக்கிறது இதுதான் लिक्विड प्लस 2 அப்படி இருக்குது சகாய் இச்சுதா இருக்கும் அப்புறம் அல்ஞாபிய சீக்கிரம் அப்படித்தான் அல் அலந்த சதமா இருக்கிறதுனால அல்ஞாபிய அலந்தங்கள் பரமா இருக்கிற 2dc இது லோபம் அதனால 2 அதாவது லோபம் வந்துடும் அப்புறம் டி அப்படிங்கிறோம் இந்த இடத்துல ஓடா ஓடகால பதாந்தமா இருக்கிறதுனால அக்காரம் ஜல் பரமா இல்லை ஆனா பதாந்தமா இருக்கு இது பதம் இல்லை பதாந்தம் வந்து அக்கால தகாரம் வந்துடும் தகாரம் வந்தா ஓகேவா இது ஒரு ரூபம் அப்புறம் ஜலாந்த சொந்தே பதாந்தே ஜல ஜசஹா जलांजय छोंते परिचय ரெண்டும் ஒரு பாவசானே பாவசானே சரி அதான் லிட் பாவசானே லிட் ने जलांजय छोंते ना இது லிட் லிட் இது ஒரு ரூபம் இது வரையறத ஒரு ரூபம் பாவசானே லிட் இது வந்தாவுக்கு லிட் ஆகிடும் முதல்ல அதை எழுதணும் அது வராத பட்சத்தில் பாவசானே லிக்கல் பேர் சொல்கிறோம் வராத பட்சத்தில் ஜலாந்த மாதம் வந்து லிட் அப்படியே ரூபமானது இருக்கும் அடி அப்ப இங்க இந்த ஹோடகா யூஸ் பண்றச்சே பதமா இருக்கான்னு பாத்துக்கணும் கண்டிப்பா இல்லையா அப்படின்னு பதசங்கியா இருக்கணும் பதமா இருந்தா தான் நம்ம ஹோடகா பிரவர்த்திக்கும் இல்லைன்னா பிரவர்த்திக்காது பதமா இருக்கணும் ஜல் பரமா இருந்தாலும் வரும் பதாந்தமா இருந்தாலும் வரும் ஜெல் இருக்கு ஓ சரி சரி நினைக்கிறேன் दम करते हैं दिल्ली की दम दिल्ली के दांत रूप आते हैं दांत में दम करते हैं अब इतने कैसे जल परमार अब रूप आ गया ना दिल्ली अतः जगह वर्त दिल्ली धातु दम इद्वहिमयि तासाद इद्वहिमयिने அந்த ஆத்தாரோ பாகமை தாத்தோ பிரத்யேக தாத்துல வரது தொம் பிரத்யே வருது ஸ்வன் பிரத்யே ரிலீஸ் தவிர அகாரத்துக்கு டகார் ஸ்வன் இது வந்து அங்க பதாந்த ரிலீஸ் தான் தாத்து பிராதிபதிகம் தொம் பிரத்யேகமா இருக்கு ரிலீஸ் தொம் தான் பதம் அப்ப ரிலீஸ் பதம் கிடையாது ஆனா இதுல டகார் வந்து ஜெல்ல இருக்கு ஜெல் பிரத்யேகத்துல இருக்கிறதுனால जल बने तत्व வந்து லிலிகிட் வே ரூபார்து லிலிகிட் வே அது ரூபார்து தாத்துல ஓகே புரியுதா தாசன் அடி அப்ப லிட் ஒரு ரூபம்
தத்தோ ஓடா தத்தோ வந்தாவிட்டு ஜலாந்த சோந்தே தத்தோ வந்து வாவசானே தத்தோ வந்தா லிலி லிட்டு ரூபம் அது தத்தோ வராத அவசான அவையருக்கு லிலி லிட்டு அப்படின்னு ரூபம் ரெண்டு ரூபம் இதுல லிட்டு லிகவ் லிகு பிரசவ் லிகவ் லிகா अगला वेदन जस्से अस्से लिहते लिहा ये तो दिल्ली से बताओ वे दिल्ली से बताओ इको दिए जना और कौन सा लगता है जस्से अस्से दिल्ली है लिखते लिखा उत्तर सर्गम तो सर्गम लिखा लिखा ओके और ये इकला நம்ம தத்துவம் வரல சரி ஏன்னா இங்கல இது பரமா பதத்துவம் இல்ல இது பதாந்தம் இல்ல பரமா இருக்கு இதுவும் கிடையாது ஜல்லம் கிடையாது அப்போ அங்கல தத்துவமானது வரல ஜல்லு இல்ல द्वितीय एकवचन எப்படி வரும் द्वितीय एकवचन अमोक्षस्ल अम्म लिहम्म लिडम्म लिहम् लिखितदा लिहम् சிம்பிள் இது लिहम् दा அடியன் போர்வடி लिहम् டைம் ஆயிடுச்சு लिखा ரெண்டுக்கு நடந்துறேன் முடிச்சிடுங்க டேய் வா நான் விட்டு வா ஏன் ஓகே யாபட்டவள ஆரம்பிச்சு வெளிய போறோம் சரி இது கிளாஸ்